that's fantastic. ஒரு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் குடும்பமாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். It's a great joy for us to have 3 generations. Who is the third generation, Katie? Katie. And who is the new arrival? Jaden. What's his full name? Jaden Christian. Very good. What's your full name? Katie Anandan. Good. இன்னைக்கு விசேஷமா சில்ட்ரன் எப்படி நமக்கு பெரிய பிளஸ்ஸிங்காக ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை பற்றி தான் நம்ம ஆலோசிக்க போகிறோம். அதுவும் குடும்பமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருப்பது எவ்வளோ பெரிய காரியம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கு எவ்வளோ நன்றியாக இருக்கணும். We cannot take it for granted. All the time we have to thank God. Thank God. Thank God for the parents who brought righteousness. அப்புறம் their children, அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன். ஏன்னா அந்த ரைச்சஸ்னஸ் கம்ஸ் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஆண்டவரை தேடி அவரை பற்றி கொண்டு சாக்ரிஃபிஷியலாக ஒரு குடும்பத்தை கட்டும்போது அந்த ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அனுபவிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் உருவாக்கி வைக்கிறாரு. அதனால் இன்றைக்கி விசேஷமாக சில்ட்ரன் எப்படி பிளஸ்ஸிங்காக இருக்கிறாங்கன்னு நம்ம அறிந்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் சில்ட்ரனுக்காக பெற்றுக்கொள்ள போகிறோம். கேட்டி, யூ வாண்டட் டு சிங் எ சாங் இல்லை? நீ டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போனால ஜெபம் பண்ணுவல்ல? யார் ஜெபம் பண்ணுவா? நான் தான். நான் சொல்கிறத நீ சொல்லுவல்ல? ஸோ என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவ? God bless Tata, Pama, Mama, Dada, Sweet Yata, Danny, Uncle, Jejima, Mommy, Ma, Perry, Tata, Jaden, Katie, Shan, Nathan. In this name we pray, Amen. Amen. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லுவ. அப்புறம் ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்ட் சொல்லுவ. தட்ஸ் பியூட்டிஃபுல். பாருங்க, சின்ன வயசுலேயே டெய்லி கேட்டி ஸ்கூலுக்கு போகும்போனால தேங்க்யூ லார்ட் ஃபார் மை கிரேட் கிராண்ட் மதர், தேங்க்யூ லார்ட் ஃபார் மை கிராண்ட் பேரண்ட்ஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணிட்டு அதோட கூட ஐ மஸ்ட் பி அ ஜீசஸ் கேர்ள் டுடே அப்படின்னு சொல்லிட்டு போவா இல்லைம்மா? சரி, இன்னைக்கு நீ ஒரு சாங் பாட போறேன்னு சொன்னியே, சர்ப்ரைஸ் சாங் வச்சிருக்கிறேன்னு சொன்னியே, பாடுறியா? யாருந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூல் நான் போக போறேனே, யாருந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூல் நான் போக போறேனே. Oh good, wonderful, that's great. எங்க கத்துக்கிட்டேன் இந்த சாங்? சண்டே ஸ்கூல். இங்க ஜீசஸ் கால் சண்டே ஸ்கூல்லையா? Oh good, டான்ஸ் எல்லாம் பயங்கர டான்ஸ் அதோட கூட. சரி, அப்புறம் இன்னொரு பாட்டு பாடுவியே, ஸ்கூலில் பாடினல டீச்சர்ஸ் டேயில், என்ன பாட்டு அது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிடுவே, உன்னை பிறகு பண்ணுவே பிறகு பண்ணிடுவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீட் போகாது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிடுவே, உன்னை பிறகு பண்ணுவே பிறகு பண்ணிடுவே. Wow, that's fantastic. ஒரு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. யார் பாட்டது? அப்புறம் நீ டீச்சர்ஸ் டேயில் நானும் பாட போகிறேன்னு போய் என் ஃப்ரெண்டு ஏஞ்சலோட எல்லா டீச்சர்ஸ்க்கும் பாடினோடனே டீச்சர்ஸ் எல்லாம் கை தட்டிட்டாங்களாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே. So good. Children are a blessing. Katie is a blessing. உங்கள் சில்ட்ரனையும் ஆண்டவர் மகிமையாக ஆசீர்வதிச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக, கொள்ளு பேர பிள்ளைகளாக உங்களுக்கு கொடுப்பார், பரம்பரை பரம்பரையா. அம்மா, அதை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. வேதத்துல ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது போல நம்முடைய ஆரம்பம், நானும் அப்பாவும் பிள்ளை இல்லாம இருந்தோம், அதே இருக்காதோன்னு நினைச்சோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர்
எத்தனையோ குழந்தைகள், நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, எவ்வளவோ பிள்ளைகளை நமக்கு இந்த குடும்பத்தில் சேர்த்துருக்கிறாரு. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அதைத்தான் இன்றைக்கு நான் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நம்முடைய வீட்டிலேயும் பிள்ளைகளை உங்களை எல்லாம் மாற்றி 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 கொடுத்து ஒரு குறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நேரம் பிள்ளை இல்லாமல் இருந்த நேரம், அதான் 2 பிள்ளைங்க இழந்து போயிட்டீங்க. இப்படி நிறைய பேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தையே இன்னும் உருவாகலையே, எப்படி எனக்கு பிள்ளைங்க மூலமாக ஆசீர்வாதம் வரப்போகுது, அந்த பிள்ளை ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அருமையான சங்கீதத்தில் பாருங்க, வசனங்கள், வேத வசனம் தான் நமக்கு ஆறுதல். நானும் சரி, என்னுடைய கணவரும் சரி, உங்க அப்பாவும் சரி, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக்கொள்ளணும். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதெல்லாம் வேத வசனங்கள் தான். இந்த வசனத்தை வாசிக்க எங்களை பலப்படுத்தினேன். அப்போதான் ஆபிரகாமை போல 100 வயதுல ஒரு குழந்தையை பிறக்கூடுமானால் இன்றைக்கு நமக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று இல்லாதவர்களை இருக்கிறவர்களுக்கு உழைக்கிற தேவன். இந்த வசனத்தெல்லாம் பிடித்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை, எல்லாவற்றையும் அவர் செய்வார் ஏற்ற சமயத்தில். அதே போல அருமையா உனக்கு கொடுத்தார். இன்றைக்கு உன் மூலமா நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல, பெரிய குடும்பம், நம்ம குடும்பம் தான் தி பிகெஸ்ட் ஃபேமிலி அப்படி கொடுத்துருக்கு. எங்க பார்த்தாலும் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அங்கிள், ஆன்டி, தங்கச்சி, தம்பி, என்ன ஒரே அன்பாக தான் இருக்குது. யாரும் நம்மளை பிரதர்னு கூப்பிடுறது கிடையாது, சிஸ்டர்னு கூப்பிடுறது கிடையாது, சொந்த குடும்பத்தினர் போல். அதை எத்தனையோ பேர் வீட்டில் அவங்க பிள்ளைங்க பிறக்கும்போது இவாஞ்சலின், ஷேரன், சாமியல், ஸ்டெல்லா, ஸ்வீட்டின்னு தான் வைக்கிறாங்க, யாரும் ஸ்டெல்லான்னு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டில் ஜேடன்னு வச்சுட்டாங்க இப்போ பிறந்த பிள்ளை. ஸோ வாட் அ பிளெஸ்ஸிங் எல்லாம் நம்ம அப்படிப்பட்ட பெருக்கத்து கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமை போல பிள்ளையே இல்லாத நிலைமையில உனக்கு நட்சத்திரங்களை போல பிள்ளையை கொடுப்பேன். ஸோ காட் ஹேஸ் அ பர்பஸ். இல்லை, அந்த ஆபிரகாம் அத்தனை பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற போறான். ஒரு பிள்ளை மூலமா ஒரு தேசத்தை கட்ட போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பிள்ளை இல்லாம அவனை வச்சிருந்தார். சகரியா எலிசபெத்தையும் பிள்ளை இல்லாம வச்சிருந்தார். ஏன்னா ஏற்ற சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி வரப்போறான், அவன் மூலமா எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் மரியாளுக்கு கணவனோட உறவுக்குள்ள முன்னாலேயே ஒரு குழந்தைய கர்ப்பத்தில் கொடுத்துட்டார். ஏன்னா பரிசுத்த பிள்ளை, அது மனுஷ உறவுல வராது. அதனால ஆண்டவர் எப்போ கொடுப்பாருன்னு தெரியல, எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. ஆனால் நிச்சயமா ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிறக்கும். ஆண் தீர்க்கதரிசியோ பெண் தீர்க்கதரிசி கரெக்டாக பிறக்கும். அதனால் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் கொடுப்பார். அப்படி பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா. எங்கள் அருமை தகப்பனே, குழந்தை இல்லாத நிலைமை எவ்வளவு வேதனையை கொடுக்குறப்பா. இன்றைக்கு கண்ணீர்ல மற்றவர்களால் பரிகசிக்கப்பட்டு எத்தனெல்லாம் வேதனையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம்ப்பா. உனக்கு குழந்தையே பிறக்காது, நீ சபிக்கப்பட்டவள் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த நிலைமையில என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எத்தனையா எங்களை தேற்றியது, ஆற்றியது சுவாமி. நாங்கள் இதை பற்றி கொண்ட பொழுது, நம் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி எங்களுக்கு சமாதானம் கொடுத்து ஏற்ற சமயம் அருமையான மகனை குறைவில்லாத அளவில் கொடுத்து இன்று அவன் மூலமாய் குடும்பத்தை பெருக செய்திருக்கிறேன். அதே போல இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம்ப்பா. யார் யார் இன்றைக்கு குழந்தை இல்லாமல் பலவித குறைவுகள் இருக்கிறது, குழந்தையே பெற முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம் போல நீ செய்வீராக. இப்பொழுது குழந்தையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உம்மால் எல்லாம் செய்யக்கூடும், நீ சொல்லக்கூடும் அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. தயவு செய்து ஒருவராவது வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். எல்லாரும் சாட்சிகளாக மாறட்டும், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தில் அன்னாள் சொல்ற, இந்த குழந்தைக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக. எந்த பிள்ளை அது? தீர்க்கதரிசியா என் பிள்ளை இருக்கணும். தீர்க்கதரிசியா என் பிள்ளை இல்லாதப்போ
தீர்க்கதரிசியா என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு அவ வேண்டிக் கொண்டா. என் பிள்ளைய கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சேவைக்கு கொடுப்பேன். அதனால உங்களுக்கு குழந்தை இல்லாத நேரத்தில், இல்லைன்னா குழந்தை பிறக்க போகும் நேரத்தில் நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளையாக இருக்க வேண்டும், அதற்கென்று என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கரெக்டா ஆண்டவர் பிறக்க செய்வார், அதே காரியத்தை நிறைவேற்றுவார். சாமுவேலுடைய வார்த்தை தேசத்திற்கு வந்தது. அப்படிப்பட்ட பிள்ளையை உங்களுக்கு கொடுப்பார், ஆசீர்வாதமா வைப்பார். சிஸ்டர் இவாஞ்சலின், வேதத்துல நம்ம பார்க்கிறோம், உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் நம்மளை சுத்தி ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஷேரன் இல்லைன்னா கூட அவளும் ஏசு அளிக்கிறார் ஊழியத்துல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து செய்யறேன்னு சொல்லி இப்ப செஞ்சிட்டு இருக்கிறா. உன் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் இல்லை என்றபடி இப்போ நான் பார்க்குற மாதிரி பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, மருமகள் மருமகன் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் அப்படியே செய்வாராக. அப்பா எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஊழியத்தில் இருப்பாங்க. அதுதான் என்னுடைய வாஞ்சை, விருப்பம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் பிள்ளைங்களை மாத்திரம் இல்லை, பிள்ளைகளையும் அப்படிதான் ஆண்டோடைய வார்த்தை அவங்க வாயிலிருந்து நீங்காமல் இருக்கும்படி செய்வார். பேர பிள்ளைங்க வாயிலிருந்தும் அந்த வார்த்தையை நீங்காமல் இருக்கும்படி செய்வார். அது போல பேர பிள்ளைகளை பயன்படுத்துவாராக. ஒரு தாய் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களும் நான் சாகும்போது கூடயே இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க டெத் பெட்ல இருக்கும்போது அமெரிக்காவில் யூகேல இருந்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா வந்து அவங்க அம்மா சாகிற நேரத்துல கூட இருந்தாங்க. அது பெரிய மகிமையா சாட்சியா இருந்தது. அதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம். பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா கூட இருக்கணும், ஒன்னா ஆண்டவருக்காக சேவை செய்யணும் என்று. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றபடி அப்படி பிள்ளைங்க இருக்கிறது தான் உலகத்துல கிடைக்க கூடாத பாக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆண்டவர் கொடுத்த அழைப்புல உண்மையா இருக்கும்போது, என்ன பாடு வந்தாலும் உண்மையா இருக்கும்போது தானா பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கிறாங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம், ஒருவர் கொடுத்த அழைப்பை மற்றவர் நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக இருக்கும்போது, கனம் பண்ணும் பொழுது, ஒன்றாக சேர்ந்து சேவை செய்யும் பொழுது, ஊழிய மேடையில் மட்டும் இல்லை, வீட்லேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒன்றா சேர்ந்து செய்யும்போது அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி தானாக பிறக்குது. மல்லியா 2:14-15 படி. ஸோ அது ஒரு பெரிய சுதந்திரம் தான், ஆண்டவர் கொடுக்குற இன்ஹெரிட்டன்ஸ். அந்த சங்கீதம் 127 இன்ஹெரிட்டன்ஸ், இட்ஸ் a blessing. ஸோ அது ஆண்டவர் தரும்படி ஜெபம் பண்ணும். எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா பிள்ளைகளை எங்களுக்கு சொத்தாக கொடுத்தீர் என்று சாட்சியாக சொல்லும்படி செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன் என்றபடி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி, நன்றி. இதே போல பிள்ளைங்க வேணும்னு சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியப்பா, இந்த நிகழ்ச்சியில ஆசீர்வதியப்பா. இந்த நேரத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாரும். இன்னும் பெரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், திருமணமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள், கூடவே இருக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வீராக. அத்தனை பேரும் உண்மை தேடட்டோப்பா, உண்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். உண்மை பற்றி கொள்ளுகிற குடும்பமாக இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகள் அவர்களை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததி உண்மை சேவிக்கும் என்றபடி உன்னுடைய குடும்பம் இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
45 வருஷமாக நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்காகவே ஜெபம் பண்ணுறதுக்காக. அது எப்படி, என்ன ஜெபம் பண்ணுவீங்க அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முழுசும்? ரூமை போட்டிக்குவீங்க காலையில், எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு 9 மணிக்கு, அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் கதவு திறப்பீங்க. எப்படி, என்ன ஜெபம் பண்ணுவீங்க அவ்வளோ நேரம்? 45 வருஷம் எப்படி? அது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகர் உபவாச ஜெபம்னா அறியாமல் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப தப்பான காரியம். முழு நேரமும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ண, வேண்டுதல் செய்யணும். அது முக்கியமான காரியம். நான் செய்த காரியம் ஆரம்பத்தில் என் மனம் துக்கத்தில் நிறைந்திருந்தது. அந்த நேரம் ஒரு பெரிய வேதனையோடு இருந்ததுனால ஆண்டவருடைய சமூகத்தில் 9:30 மணி கரெக்டாக அறைக்குள்ளே போவேன். ஒரே ஒரு செம்பு தண்ணி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்குவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அதனால் வார்த்தையை எடுத்து ஆண்டவர் நடத்துகிறபடி அவருடைய வார்த்தை வாசித்து இப்படி சொல்லியிருக்கிறீரே, எனக்கு வேண்டியது இருக்கிறது, எனக்கு இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி என் கவலையை ஊற்றுவேன். அவர் சமூகத்தில் உங்களை இதயத்தை ஊற்றி விடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை நான் ஊற்றி விடுவேன். ஊற்றி விடும் பொழுது அந்த ஒரு 4 hours போல் அப்படியே வேதத்தை வாசித்து ஜெபம் ஆண்டவரோட தான் எங்கேயும் போக மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், வெளியே கதவை திறந்து போக மாட்டேன். அவ்வளவு வேதனை. அதை ஆண்டவர் சமூகத்தில் இந்த வேத வசனம் என்னை ஆற்றி தேற்றும். இப்படிலாம் சொல்லியிருக்கிற நம்மையும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற ஒரு தைரியம் வந்துடும். அதுக்கு பிறகு ஐ ஸ்டார்ட் ப்ரேயிங். நான் கர்த்தரிடத்துல என் இருதயத்தை ஊற்றுவேன். ஆண்டவரே, இவ்வளவு கவலை, இவ்வளவு பாரம் இருக்கு. அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் இருந்தால் கூட என்னை ஆற்றை தேட நீ ஒருத்தர் தான், உம்மால தான் என்னை இந்த நிலைமையிலிருந்து விடுவிக்க முடியும், இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஆண்டவரே, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் ஜெபம். என் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரத்துல பேசுவேன். அப்புறம் கடைசி 1 மணி நேரம் ஆண்டவருக்கு பெற்றுக்கொண்டது போல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்படியே நம்ம வந்தோம்னா அந்த வேதனையோட வீட்டுக்கு வருவோம். அப்படி இல்லாம ஆண்டவரிடத்துல அது ஆண்டவரே நடத்துறார், பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். அப்படி அப்புறம் இந்த கடைசி நேரம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம் பண்ணும்போது எனக்கே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதன் பிறகு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய நிறைவோட வருவேன். ஒரே சில நாட்கள், அதாவது 1 வாரம் கடந்தது, 2 வாரம் கடந்தது, 3ஆவது வாரத்துல அதிசயம் நடக்கும். நான் விரும்பின காரியம் விரும்பினருக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாக செய்கிறது தேவன் சொல்லியிருக்கு. அப்படித்தான் நடத்தினார். என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிட்டார். நான் அதுக்காக தான் சொல்லாம ஜெபம் சொல்லிட்டேன். ஒரே நாள்ல கர்த்தருடைய அற்புதம். ஆனா அதுக்கப்புறமும் நீங்க 45 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணி இப்போ கொள்ளு பேர பிள்ளைங்க வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. மட்டுமல்ல, இப்ப என்னோட கூட சேர்ந்து நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, 1 வாரத்துல ஆசீர்வாதம், 1 மாசத்துல ஆசீர்வாதம், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆன்டி அப்படிங்கிறாங்க. என்ன சந்தோஷம். அப்ப நான் மட்டும் இல்ல, பேரை உருவாக்கிட்டு ஒரு பெரிய குரூப். என்னோட சில்ட்ரன் எல்லாம் பிளஸ்ட், கிராண்ட் சில்ட்ரன் பிளஸ்ட், கொள்ளு பேர பிள்ளைங்க பிளஸ்ட். இதுதான் சீக்ரெட். ஒரு தாயுடைய ஜெபம். இன்னைக்கும் டியூஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம தான் ஆரம்பிச்சாங்க. அது பெரிய சக்சஸா இருக்கு. இப்போ இவாஞ்சலினும் அதே மாதிரி தான். ஒரு நாள் ஃபாஸ்டிங், அடுத்த நாள் திரும்ப சரியா ஜெபம் பண்ண முடியல, அடுத்த நாள் ஃபாஸ்டிங். ஆனால் எனக்கு கரெக்டாக சாப்பாடு கிடச்சிடணும். ஸோ நான் மனைவியை பார்த்து நானும் ஃபாஸ்டிங். ஸோ வாட் அ பிளஸ்ஸிங் சார். அம்மா சொன்ன மாதிரி ப்ரேயர் டவரில் அந்த டியூஸ்டே வச்சிருக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உபவாச ஜபத்தில் தான் நிறைய ஜனங்க அந்த ஆண்டோட பிரசனத்தை அங்கே உணர்றாங்க. பாட்டிமா ஆரம்பித்த அந்த இது ப்ரேயர் டவர்ஸ்லேயும் கண்டினியூ பண்ணுறோம். அற்புதங்கள் நடக்குது, குடும்பங்களில் நடக்குது. நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி பெற்றோருடைய ஆண்டோருடைய அழைப்பு பெற்று அதற்கு பயபக்தியாக ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு பிள்ளைகள் வாழ்வில் கொண்டு வருது. சங்கீதம் 112, 1, 2 கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும்,
அவன் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்று உண்மையாக அந்த வார்த்தை கிரிய செய்து. ஸோ நம்ம பெற்றோராக நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர்கிட்ட பயந்து பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கணுன்ட்டு ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். ஸோ அவங்க ஆசிர்வதிக்கப்படணும், பூமியில் பலத்திருக்க செய்வேன் என்று ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நம்ம பெற்றோராக பயந்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உங்களுடைய சித்தம் படி நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கணும், குடும்ப வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், பெற்றோர் ஆக நாங்கள் எங்கள் வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ சில நேரம் வாக்குவாதங்கள் வந்தாலும் கூட அந்த நேரத்துலையும் ஷில்பாவும் சொல்லுவாள், பிள்ளைகளுக்காக நம்ம டிஃப்ரென்சஸ் எல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதாவது ஒரு மனத்துக்குள்ளே வரணும், ஒன்றா வாழணும், சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்காக அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் பலத்திருக்க செய்வேன் என்று வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தர் அப்படி தான், ஐ திங்க் அருணாச்சல் பிரதேஷ் அதில் எழுதியிருந்தார். எங்கள் அப்பா 2 வயசில் நாங்கள் இருக்கும்போது இறந்துட்டார். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, வேலையும் குடும்பத்தையும் சுமக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவங்களால முடியவே இல்லை. அந்த நேரத்தில் ஜபகோபுரத்தில் கேள்விப்பட்டு ஒன்று செஞ்சாங்க, என்னையும் என்னுடைய 3 சிஸ்டர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸையும் இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்தாங்க. ஸோ அந்த நாள் முதல் பெரிய வித்தியாசம் எங்கள் வாழ்க்கையில், ஒரு சமாதானம். 3 என்னுடைய அக்காமாரும் அவங்க எக்ஸாம்ஸ் படிப்புலெல்லாம் மார்க்ஸ் பயங்கர சேஞ்சு, ரொம்ப உயர்ந்த மார்க்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் அருமையாக ஆண்டவர் முடிக்க செஞ்சார். கல்கட்டாவில் அருமையான ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் படிக்க வச்சு எம்பிபிஎஸ் பெற வச்சு அருணாச்சல் பிரதேஷ்க்கு மீண்டும் கொண்டு போய் அங்கே என்னோட கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக காம்படேட்டிவ் எக்ஸாமையும் கிளியர் பண்ணி உயர்த்தி இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. எங்கேயோ கொண்டு போயிட்டார் ஆண்டவர். நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். இன்னைக்கு என்னையும் என் அக்கா மாதிரியும் உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த பயபக்தியாக அவங்க அம்மா அந்த நேரத்தில் என் பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் நான் பாரமாக கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நீர் பார்த்துக்கொள்ளும், உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடத்தும்படி நான் ஒப்பு கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு ஃபாலோ யுவர் கமாண்ட்ஸ் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ நிச்சயமாக பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அந்த பிள்ளைகள் பலத்திற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றோராக நாம் பயபக்தியோடு ஆண்டவர் கரத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது, ஆண்டவரே உம் சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேறணும்னு சமர்ப்பிக்கும் பொழுது பார்க்குறோம் இந்த ஆசீர்வாதம். சாம் சொன்ன மாதிரியே பெற்றோர்களாக வி ஹாவ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில். அது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எனக்கு அது தோணுச்சு. ஐயோ, அதுவுமே நம்ம ஜீசஸ் கால்ஸ் தினகரன் ஃபேமிலியில் அடுத்த தலைமுறை நம்ம மூலமாக வருதே, நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஃபாதர். எஸ்பெஷலி நான் கேட்டி என்னோட வயிற்றில் நான் சுமக்கிறேன், ஜேடன் என்னோட வயிற்றில் நான் சுமக்கிறேன், அடுத்த தலைமுறை ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் என்னோட கையில் இருக்கே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பாரம் எனக்கு இருந்துச்சு. ஸோ ப்ரெக்னன்சி டைம்லே கடவுள் அவ்வளோ இன்னும் ப்ரே பண்ணணும், இன்னும் விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கணும், ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளுக்காக. கேடி டைம் கூட கோவிட் டைமில் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோம், நம்ம உட்காந்து ப்ரே பண்ணுவோம். இப்போது ஜேடனுக்கு கேட்டிலாம் தூங்கினதுக்கப்புறம் நைட் 12 o'clock அப்புறம் உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் அவ்வளோ அழகாக பேசுவார் வரப்போகிற குழந்தைய பற்றி, பேபி இதெல்லாம் பண்ண போகிற இதெல்லாம் மற்றவங்களுக்காக யுவர் சைல்டு இஸ் கோயிங் டு பி அ பிளெஸ்ஸிங் இன் திஸ் வே அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெக்னன்சி டைம்லே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை உருவாகும் போதே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறார். ஒரு கோட் கூட நான் வாசித்தேன், ஹெவனுக்கு நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது, த ஒன்லி திங் வி கேன் டேக் இஸ் அவர் சில்ட்ரன். ஸோ அந்த பிள்ளைங்களை வயிற்றில் இருக்கும் போதே நம்ம அவ்வளோ பியூராக இருந்து, எனக்கெலாம் ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போது ஏதாவது ஒரு தப்பாக ஏதாவது வந்துட்டா கூட ஐயோ இது என் பிள்ளையை பாதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் எனக்கு உடனே டக்குன்ட்டு தோணும். ஸோ அந்த பியூரிட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட்.
அப்படி இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வயிற்றுல இருக்கும் போதே அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்குமே வரும். வண்டர்ஃபுல். ஸோ அப்படிதான் ஆண்டவர் ஜேடன்ற பேரையும் உனக்கு ரிவீல் பண்ணார்ல. ஜேடன் வயிற்றுல இருக்கும் போதே சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அவர் அந்த சைல்டு வில் பிரிங் ஜஸ்டிஸ் டு த பீப்புள் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஜஸ்டிஸ் மற்ற புவர் பீப்புள் எல்லாருக்குமே உண்மையாக இவன் நிற்பான் அவங்களுக்காக அப்படின்ட்டு எனக்கு அந்த வசனம் வந்துச்சு. அப்போது சாம் கூட ஷேர் பண்ணும்போது சரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம், ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் சரி கேட்டிக்க கேன்னு இருக்கிறதுனால இவனுக்கோ கேன்னு வைக்கிறோமே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் திடீர்னு ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கும்போது ஜேடன் அப்படின்னு தோணுச்சு. ஜேடன் நான் இந்த பேர் கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் கூகுளில் ஜஸ்ட் ஜேடன்னு போட்டு பார்க்கும்போது ஜட்ஜ் அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ தட் அது அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம அவ்வளோ விசுவாசத்தோடு நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது, பைபிள் வசனத்தை வச்சு வாசிக்கும் போது கர்த்தர் சின்ன சின்ன காரியம் அவனோட பேர்லேருந்து எல்லாத்தையுமே கர்த்தர் நம்மளை பில்டர் ஆஃப் த வால்ல எருசலேமின் அலங்கத்தை கட்டின ஒருத்தர் நெஹேமியால இருக்குது. அதே போல் ஜேடன்னா ஜஸ்டிஸ், காட் வில் டூ ஜஸ்டிஸ். இவங்க பார்த்துட்டு இருக்கான் பாரு, எஸ் ஜேடன் யூ வில் டூ ஜஸ்டிஸ். நீ பிறந்த உடனே எல்லா விதத்திலும் ஆண்டவர் நியாயம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, இயேசு அழைக்கிறார் வழியக்கார். எங்களுக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதை ஆண்டவர் ரிவீல் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு பெற்றோரையும் பரிசுத்தமாக நடத்துவதற்கு அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குவாதங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை பிள்ளைகளை ரைஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகளில், ஏழ்மை நிலைகள் ஆண்டவரே, சவால்கள் இருந்தாலும் ராஜா, இதன் மத்தியில் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. எங்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே கணவன் மனைவியாக ஒரு மனத்தில் நாங்கள் வரும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். எங்கள் குடும்பத்தின் பாரத்தை மீது வைக்கிறோம். பெற்றோராகி பிள்ளைகளை சுமக்க வேண்டிய அந்த பாரத்தை அப்பா மீது நாங்கள் வைக்கிறோம். நீர் எளிதாக இதை சுமக்க எங்களுக்கு இளைப்பாறுதலை தாரும், ஆறுதலை தாரும் சுவாமி, பலனை தாரும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை இதிலும் தாரும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் பெற்றோராக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரும், என்னென்ன பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும், எப்படி அவர்களை கர்த்தருடைய பயத்தில் வளர்க்க வேண்டும், என்ன வார்த்தைகளை அதற்கு பேசி போதிக்க வேண்டும். இதற்குரிய பசித்தாகத்தை, நீதியின் பசித்தாகத்தை பிள்ளைகளுக்கு நீர் தாரும் அப்பா. அவங்களே உம்மை தேடும்படி, உம்மோடு ஒட்டி கொள்ளும்படி, உம் காரியங்களில் விருப்பப்படும்படி, அதிலே சுலபமாக உம்முடைய பிள்ளைகள் வளர்க்க நீர் கிருபை தாரும் அப்பா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதையெல்லாம் ஏற்படுத்தி குடும்பத்திலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு வந்து, தெய்வ பயத்தை கொண்டு வந்து, பிள்ளைகள் பலத்திற்கும் ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைப்பாராக. ஆண்டவரே, படிப்பில் பலத்திற்கும்படி செய்யும் சுவாமி, முன்னிற்க செய்யும் ராஜா. அவங்க பிள்ளைகள் நீதிக்குரிய காரியங்களில் முன்னிற்க செய்யும், தாளந்துகளில் முன்னிற்க செய்யும், பெரிய பெயர் பெற்று மேலே கரியர்ல வந்து ஜொலிக்கட்டும். ஆசீர்வதியும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். டேனி ஸ்டெல்லா, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானாலும் விடாதிருப்பான். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம ஒரு சில்ட்ரனை வளர்க்கும் போது, எங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நாங்கள் வரல, வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வர போகிறோம். மேபி இன் வீக்ஸ், ஃபியூ மோர் வீக்ஸ் டு கோ. ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பேரண்ட்டாக இருக்கிற நம்ம வந்து நம்மளோட சில்ட்ரனுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ண வேண்டியதுன்றது பார்க்கும்போது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, ஒரு வில்லேஜில் ஒரு சிறிய பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவனோட நேம் வந்து ஆரன். அவன் வந்து அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டில் தான் வளர்றான், படிக்கிறான். அப்போது அவன் சின்ன பையனாக இருக்கலாம், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ அந்த சின்ன பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க தாத்தாவை பார்த்து வளர்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அவன் ஒரு நாளும் பார்க்குறான், அவங்க தாத்தா வந்து அந்த இருதயத்தில் அந்த பைபிளை வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து அந்த விஸ்பர் பண்ணுற சவுண்டில் வந்து ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவனுக்கு புரியவே இல்லை அது. இவன் ஒரு நாள் அவனோட தைரியத்தெல்லாம் வர பண்ணி தாத்தா கிட்டே போயிட்டு, தாத்தா நான் உங்களை டெய்லி காலையில் நோட்டீஸ் பண்ணுறேன்,
நீங்கள் வந்து பைபிளை இப்படி இருதயத்தில் வச்சுக்கிறீங்க, மேலே பார்த்து யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, நான் ஏதோ புலம்பிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கலாம்ப்பா, நான் புலம்பல, நான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட அவரும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் அப்படி தான் நடக்கும். எவ்ரி மார்னிங் அவர்கிட்ட பேசினா மாத்திரம்தான் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு பீஸ்ஃபுல்லாக போகும், எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராது. வந்தாலும் ஆண்டவரே அதை பார்த்துப்பார், அதை தாங்கி கொள்கிற பலத்தை தாத்தாக்கு தருவார். அது மூலயமா தான் வந்து நான் ஒரு ரைச்சஸ் மேனாக இத்தனை நாளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்லி, இதுதான் சீக்ரெட், இதை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறு பையன்கிட்ட வந்து அந்த தாத்தா சொல்கிறார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு போச்சு. அந்த பையன் ஒரு காலேஜுக்கு போய் சேர்றான், வேற ஒரு ஊருக்கு போய் சேர்றான், தனியாக போய் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே போகிறான், இத்தனை நாள் தாத்தா கூட இருந்துட்டான், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆம்பியன்ஸ்குள்ளேயே அவன் வளர்ந்த ஒரு வழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அங்கே போனப்போ அவனை கைட் பண்ண யாரும் இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் கரெக்டாக தாத்தாவை பார்த்து அதே மாதிரி அவன் ஃபாலோ பண்ணி வளர்ந்துட்டான். ஆனால் அங்கே போனால் அவனை கைட் பண்ண ஆள் இல்லை. நாட்கள் போக போக அவனுக்கு டெம்டேஷன்ஸ் வருது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்குள்ளே அவன் போக ஸ்டார்ட் பண்ண போகிறான். ஆனால் எதுவும் அவனை தடுக்கிறது வந்து அவன் உணர்றான். ஆண்டவரே என்ன நடக்குது, இதுலேருந்து நான் எப்படி மேற்கொள்கிறது, இதுலேருந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக அவனுக்கு ரிமைண்ட் பண்ணார், உன்னோட தாத்தா செஞ்ச ஜெபத்தை நீ செய்ய ஆரம்பி, அந்த வேதத்தை எடுத்து நீ வாசிக்க ஆரம்பி, ஒவ்வொரு நாள் காலையில் நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உன்னோட காலேஜ் டியூட்டிஸ் எல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ என்னென்ன பண்ணணுமோ அதுபடி நான் உனக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அவன் எடுத்து அவங்க தாத்தாவை போல் அந்த இருதயத்தில் அவன் வேதத்தை வச்சு ஆண்டவரோட விஸ்பர் பண்ணி ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவன் தேங்க் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவர் எப்படி நான் இன்னைக்கு நடக்க வேணும்ன்ற ஆலோசனை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அவன் நடக்கும்போது அந்த ஒவ்வொரு நாளையும் அவன் ஈஸியாக மேற்கொள்ள, எல்லா டெம்டேஷனையும் ஈஸியாக மேற்கொள்ள ஆண்டவர் வந்து அவனுக்கு கிருபை செஞ்சார். ஸோ இதுக்கு விதையாக போட்டது வந்து அந்த தாத்தாவோட அந்த ஒரு சின்ன ஜெபம். ஸோ ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட்டாக அவங்க வந்து இவனுக்கு ஒரு மாதிரி கண்டிச்சு கூட வந்து அவரை ட்ரீட் பண்ணல. அவரோட லைஃப் ஸ்டைல் அவன் டெய்லி பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவனோட வாழ்க்கையில் வந்துடுச்சு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நம்ம சில்ட்ரன் முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்துலையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம எப்படி அந்த ஒரு கதையில் அந்த தாத்தாக்கும் அந்த மகனுக்கும் நடந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோமோ, அதேபடி நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைகள் முன்னாடி, உங்களோட பேர குழந்தைகள் முன்னாடி வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கரெக்டாக வேதத்தை வாசித்து ஆண்டவரோட டைம் நீங்கள் செலவிடும் போது உங்களுக்கு இருக்கிற அதே நேச்சர் வந்து உங்களுடைய சந்ததி முழுவதுமாக அது வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வசனத்துலேயும் நம்ம கிளியராக பார்க்குறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயது ஆனாலும் அதை விடாதிருப்பான். ஸோ நீங்கள் அந்த வழியில் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் நடத்தும் போது ஒரு நாளும் அதை விடாதபடி அவன் அதையே ஃபாலோ பண்ணுற ஒரு பிள்ளையாக இருப்பான். அருமையான வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. நிறைய பேர் நடத்துவாங்க, அவங்க நடக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன எப்படி நடக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அது ஜீனில் வந்துடும், அப்படியே வந்துடும். சொல்லி செய்ய வேண்டியதில்லை. அப்பா அம்மாவுடைய ஜீன் பிள்ளைக்குள்ளே வந்துடும், அதே போல் அடுத்த பிள்ளைக்கு வந்துடும், அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். அதனால் நமக்குள்ள கணவன் மனைவி பயபக்தியாக இருக்கும்போது அந்த ஜீன், அதுவும் பயபக்தியான ஜீன் பிள்ளைக்குள்ளே இறங்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இட் க்ளோஸ். பரலோகம் போகிற வரைக்கும் நமக்கு அந்த உத்தரவாதம் இருக்குது. ஷில்பா சொன்னது போல் உங்கள் பிள்ளைங்கள தான் நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால் தட்ஸ் அ கிரேட் பாயிண்ட். ஆக்சுவலாக ஜீசஸும் இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படி தான் அவரோட சீஷர்களை ட்ரெயின் பண்ணார். நம்ம அந்த பைபிள் டைம்ஸில் பார்க்கும்போது அந்த ஜீசஸை வந்து போதகர் அப்படின்ட்டு ஆண்டவரை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போது அந்த போதகர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த சினகாகில் அந்த டெம்பிளில் நின்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அந்த ஹோலி டெக்ஸ்ட்டை கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்காததுனால அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஹை லெவலில் பீப்புள் வச்சுருப்பாங்க. ஸோ யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஹோலி பர்சன் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம மார்க் 10:16 பார்க்கும்போது அந்த சீஷர்கள் வந்து அந்த சின்ன பிள்ளைங்களாம் இயேசு இடத்துல போனோம் அப்படின்னு பார்க்கும்போது தடுத்து நிறுத்தினாங்க. அவர்கிட்ட போகக்கூடாது, ஹீஸ் அ ஹோலி பர்சன், அவரோட டைம் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்ட்டு தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் ஏசுவாமி வந்து அந்த
பரிசேயர்கள் மாதிரி இல்லாமல், அந்த டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல், அவர் வந்து செயல் மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பிள்ளைகளை என்கிட்ட வர்றதுக்கு தடை பண்ணாதீங்க, என்கிட்ட வர சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்கள தூக்கி எடுத்து அவர் அணைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். ஸோ ஒவ்வொரு தடையும் அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர் வெறும் வார்த்தை மூலமாக மட்டும் இல்லை, அவரும் அவருடைய செயல் மூலமாக, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக, இல்லைன்னா அவரோட வாழ்க்கை மூலமாகவே அது ஒரு எக்ஸாம்பிளாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி சர்வ் பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி சேவை செய்யணும், தாயை எப்படி கனம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வாழ்க்கை மூலமாகவே கற்றுக் கொடுத்தார். ஸோ இதே போல் பிள்ளைகளையும் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும், அவர்கள் எவ்வளோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு அவருடைய லைஃப் மூலமாகவே காண்பித்தார். ஸோ அது பார்க்கும்போது நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் அது நமக்கும் ஒரு லெசனாக இருக்குது. நிறைய முறை நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எதாவது தப்பு செஞ்சால் அவங்கள கண்டிக்கணும், இல்லைன்னா அவங்கள திட்டணும், அவங்களோட குறைகளை தான் நம்ம எடுத்து சொல்லணும். ஆனால் அன்பு காமிக்க மறந்துடுவோம். அவங்கள அன்பு காமிச்சு அவங்கள ஹக் பண்ணி கிஸ் பண்ணி, அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணார் ஆண்டவர். கொண்டு வந்து சும்மா ஒரு ப்ராப்பர் ஃபார்மலாக அவர் ஆசீர்வதிச்சு அனுப்பலை, பட் அவங்கள தூக்கி எப்படி ஒரு ஃபாதர் தூக்கி அணைச்சு கிஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி தூக்கி அவர் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்கள என்னதான் அவங்க பேக் ஸ்லைடிங் போகிறாங்களோ, டிஸபீடியண்ட்டாக இருக்காங்களோ, இல்லைனா அவங்க வாழ்க்கையில் கரெக்டான முறையில் போகலனாலும் அவங்களுக்கு நம்ம அன்பு காமிக்கிறது தான் இட்ஸ் டியூட்டி ஆஃப் த பேரண்ட். ஸோ ஜீசஸ் அதை அழகாக அதை காண்பித்தார். ஸோ அனைத்து அவர்களை பிளஸ் பண்ணார், மொத்தமும் கொடுத்துருப்பார். அவர் அன்பான இயேசு. ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டேடி மம்மி கையை தலையில் வச்சு ப்ளஸ் பண்ணி அனுப்புவீங்க, ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அனுப்புவீங்க. அதே போல் தாத்தா பாமாவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையில் கை வச்சு ஹக் பண்ணி பிளஸ் பண்ணி கிஸ் பண்ணி தான் அனுப்புவீங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு கேட்டிக்கு அது நடக்கும். ஸோ நீங்கள் எங்கள் மேலே கரத்தை வைக்கும் போது ஆண்டவரும் அவரோட கரத்தை உங்கள் கரத்தை மேலே வச்சு எங்களுக்கு பிளஸ் பண்ணுறத உணர முடியும். ஏன்னா அந்த ரவுடித்தனம் பண்ணியிருந்தாலும் சாமி நாங்கள் மனதான் இந்த ஆசீர்வாதம் பிள்ளையை மறுரூபப்படுத்தும். அது உண்மையாக நாங்கள் டீனேஜர்ஸாக இருக்கும் போது வளரும்போது அந்த அந்த அன்பு அந்த ஆசீர்வாதம் தான் எங்களோட மனசையும் மாற்றும். அம்மா அப்பா எவ்வளோ ஹோலியாக வாழும் போது, எவ்வளோ நம்பிக்கை வைக்கும் போது நம்மளும் ஆண்டவருக்கு முன்பாக கரெக்டாக வாழணும். அவங்க இல்லைனா ட்ராவல் பண்ணும் போது கூட ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கரெக்டாக வாழணும் அப்படின்ற ஒரு பயபக்தி இருக்கும். ஸோ ஆண்டவர் அப்படிதான் அவரோட லைஃப் மூலமாகவும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் எப்படி சில்ட்ரனை டீல் பண்ணணும், எப்படி அன்பு காமிக்கணும், அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க மேலே இன்றைக்கு கரங்களை வைத்து அவர்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் அவருடைய கையை உங்கள் கை மேலே வச்சு அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வயிற்றில் குழந்தை இருந்துச்சுன்னா உங்கள் கையை வச்சு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு பிள்ளைங்க இல்லை அப்படின்னா உங்கள் வயிற்றில் கையை வச்சு வரப்போகிற பிள்ளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளைக்கு நீங்கள் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தருவார், பிள்ளைகளை தருவார். மேன், தட்ஸ் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். உன் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண உதைக்குதா இப்போ வயிற்றுல? இப்பொழுதும் அதற்காக ஜெபிப்போமா? ஏசப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஒவ்வொரு பேரண்ட்டையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பு கூற நீர் அவர்களுக்கு வழி நடத்தும் சுவாமி. அவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் கற்றுத்தாரும் சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் மேல் நீர் அன்பு கூர்ந்து இருக்கிறீர் சுவாமி. நீர் அன்பாய் இருக்கிறீரப்பா. இன்றைக்கும் ஒவ்வொரு பேரண்ட்டையும் அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி சுமக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீர் அவர்களுக்கு வழி நடத்தும் அப்பா. உம்முடைய தெய்வீக அன்பு அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும் சுவாமி. உம்முடைய தாயின் அன்பு அவர்கள் மூலமாக பிரவேசிக்கட்டும் சுவாமி. தகப்பனின் அன்பு பிரவேசிக்கட்டும் அப்பா.
அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும், என்ன அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், எப்படி ட்ரெயின் பண்ண வேண்டும், எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுத்தாரும் சுவாமி. அவர்கள் முதிர் வயது ஆனாலும் அதை மறக்காமல் உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும் சுவாமி. உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை தாரும் சுவாமி. அதே போல அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி அன்பு கூற வேண்டும் அப்படின்ட்டு அவர்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. அவர்களை தூக்கி அணைத்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ரிசால்வ் பண்ண கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொரு பேரண்ட்டும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இணைந்து வாழ கிருபை தாரும் சுவாமி. சின்ன வயசுலேருந்து முதிர் வயது வரைக்கும் அந்த சந்தோஷமான உறவை காத்துக்கொள்ள கிருபை தாரும் சுவாமி. அவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்க கிருபை தாரும் சுவாமி. ஆசீர்வதிக்க கிருபை தாரும் சுவாமி. எல்லா கசப்பையும் எடுத்து போடும் சுவாமி. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீர் அமைத்து தாரும் அப்பா. வளர்க்க கிருபை தாரும் அப்பா. ஞானத்தை தாரும் அப்பா. தயவை தாரும் அப்பா. நீர் எப்படி உம்முடைய வாழ்க்கை மூலமாக நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அதே போல எங்களை உபயோகப்படுத்தும் சுவாமி. எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொரு பேரண்ட்டையும் இன்றைக்கு எக்யூப் பண்ணும் அப்பா. நீர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். உங்கள் பிள்ளைகள் வரங்களினாலும் தாளந்துகளினாலும் நிறைந்து எழும்பி பிரகாசிப்பார்களாக. உங்கள் பிள்ளைகள் ஞானத்தினாலும் தேவ பயத்தினாலும் நிறைந்தவர்களாக இருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தினால் நிறைந்து பரிசுத்தவான்களாக கர்த்தருக்கு மகிமையாக வாழ கிருபை புரிவாராக. உங்கள் பிள்ளைகள் பூமியில் பலத்திருந்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வந்து தங்கியிருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா பாக்கியமும் பெருகுவதாக. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்பட்டு தீர்க்கதரிசிகளாக எழும்பி பிரகாசிப்பார்களாக. Children, God bless you all. That was great. Super. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களாக. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வைத்து ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் 11 அப்போஸ்தலர்களாக உங்களை சந்திப்போம் என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எனி டைம் Stella is going to release the blessing. Congratulations. Wonderful.